ಯೇಸು ಉங்களை நேசிக்கிறார். අද මනුෂ්‍යගේ ජීවිතේ සතුට සැනසීම සමාදානය නැතුව දුකින් வேதனாவின் ரோகின் තුල மனுஷன் ජීවත් වෙනවා. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மெய்யான ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை நிம்மதியை இழந்து ஒரு வேதனையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். හදවතේ දුක පිරීලා, உங்க இருதயத்துல துக்கம் நிறைந்து, ඔබගේ හදවතේ වේදනාව පිරීලා, உங்க இருதயத்துல வேதனை நிறைந்து, යාපා රැකියාවක් නැතුව, நல்ல ஒரு தொழில் இல்லாதபடி, යාපා ජීවිතයක් ගත කරන්න බැරුව, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாதபடி ඔබ බෝධිනා කඳුළු සලනා වෙන්න පුළුවන්. நீங்க அநேகர் கண்ணீர் விடுகிற ஒரு நிலைமையில இருக்கலாம். මගේ ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරිය, என் கண்பான சகோதரனே சகோதரியே, ඔබ දකින්නව, உங்களை காண்கிற, ඔබගේ දුක හඳුන්වන්නව, உங்களோட துக்கங்களை அறிந்த, ඔබගේ වේදනාව දන්නව, உங்க வேதனைகளை அறிந்த, මව් කුසේ පටන් අපව ඇදෙන ගත්තව සැබෑව ඒ දෙවි කෙනෙකු අප මැදේ ජීවමානව අදත් සිටිනවා. நாங்க தாயிட கர்ப்பத்துல உருவாக முன்னமே எங்களை தெரிந்து கொண்ட ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ඒ දෙවියන් වාසකට ප්‍රේම කරනවා. அந்த தெய்வம் உங்களை நேசிக்கிறார். ඔබ අසන්නට පුළුවන් ඒ දෙවියන් වාසේ කොහොමද මට ප්‍රේම කරන්නේ කියලා ඔබ කියන්නේ කියලා. நீங்க கேட்கலாம் எப்படி இந்த தேவன் எங்களை நேசிக்கிறார் என்று. මගේ ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරිය, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, අප නොදන්නා වූ පාපයක් ශාපයක් නිසා நாங்க அறியாத ஒரு விதமான பாவங்களும் சாபங்களும் අද අප සතුටුමත් ජීවිතයක් මේ පොළවේ ජීවත් වෙන්න බැරිව, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இந்த பூமியில நாங்க வாழ விடாதபடிக்கு බෝධිනා මේ පොළවේ ජීවත් වෙනවා. அநேகர் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. නමුත් මගේ ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරිය, ஆனாலும் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, මේ මනුෂ්‍යව මේ ශාපයෙන් පාපයෙන් ගලවන්නට இந்த மனுஷனை இப்படிப்பட்ட பாவத்திலும் சாபத்திலும் இருந்து விடுவிக்கும்படியாக යේසුස් වහන්සේ මේ ලොවට පැමිණ இயேசு இந்த பூமிக்கு வந்து තමාගේ ජීවිත පුද කරමින් தன்னுடைய ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுத்து ලේ වගුරමින් ரத்தத்தை சிந்தி ඒ පාපේ ශාපය කමා කර තිබෙනවා. அந்த பாவத்தை சாபத்தை எங்களை விட்டு நீக்கி எங்களை மன்னித்தார். අද අපි නොදැන සිටිනවා. இன்னைக்கு நாங்க அறியாமல் இருக்கிறோம். අද බෝධිනාගේ ජීවිතේ මේ පාපේ ශාපය කමා වෙන්නේ නැති නිසා තමයි අද මනුෂ්‍ය වේදනාවෙන් ජීවත් වන්නේ. இன்னைக்கு மனுஷராகிய அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாவமும் சாபமும் இருக்கிறதுனாலதான் உண்மையான நிம்மதிய சந்தோஷத்தை நாங்க அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம் என்பதை இன்னைக்கு உணராதபடி இருக்கிறாங்க. භයානක රෝග, அதிகமான பயங்கரமான வியாதிகள். ඇයි භයානක රෝග? ஏன் பயங்கரமான ඇයි வியாதிகள்? සුව කරන්න බැරි රෝග? ஏன் சுகமாக முடியாத வியாதிகள்? මේ සියල්ලටම හේතුව පාපේ ශාපයයි. இவை எல்லாவற்றிற்குமே காரணம் நாங்க அறியாத அந்த பாவமும் சாபமுமே. මින් ගැලවීම සැනසීම සුවය දෙන්න තමයි යේසුස් වහන්සේ පැමිණියේ. இதுல இருந்து மெய்யான ஒரு விடுதலைய சுகத்தை தரும்படியாக தான் அந்த இயேசு இந்த பூமிக்கு வந்தார். උන්වහන්සේ මනුෂ්‍යව අධික ප්‍රේම කරනවා. அவர் மனுஷன் அதிகமாக நேசிக்கிறார். ඔබට ප්‍රේම කරනවා. உங்களை நேசிக்கிறார். උන්වහන්සේ සමහරට ඔය හිතන්න පුළුවන් මම එක්තරා ගමක කොනක සිටිනවා මටත් යේසුස් වහන්සේ ප්‍රේම කරනවාදයි කියලා. நீங்க நினைக்கலாம் நான் ஏதோ ஒரு தள்ளப்பட்ட ஒரு பிரதேசத்துல ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன், என்னையும் இயேசு நேசிப்பாரா என்று. මා කියනවා ප්‍රේමන්ත සහෝදර සහෝදරිය, நான் சொல்லுகிறேன் அன்பான சகோதரனே சகோதரியே, ඒ ප්‍රේමය අත්දැක්කව අපි அந்த அன்பை பெற்றுக்கொண்டு உணர்ந்து கொண்ட අපි කියනවා நாங்க சொல்லுகிறோம் උන්වහන්සේ ඔබට ප්‍රේම කරනවා. அவர் உங்களை நேசிக்கிறார். ප්‍රේම කරනවා පමණක් නොව அவர் உங்களை நேசிக்கிறது மட்டுமல்ல, ඔබගේ පාපේ ශාපය කමා කරමින් ඔබට ලස්සන ජීවිතයක්, සුවය පිරුණා සමාදානයෙන් පිරුණා ජීවිතයක් ලබා දෙන්නත් උන්වහන්සේ සූදානම්. உங்களுடைய பாவங்கள் சாபங்களை நீக்கி ஒரு சுகமான சமாதானமான சந்தோஷமான ஒரு அழகான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். සමහර විට ඔබ ඉසේ භයානක වේදනාවෙන් ඔබ දුක්විඳිනා කෙනෙක් වෙන්න පුළුවන්. சில நேரங்கள்ல உங்க தலையில அதிகமான ஒரு வேதனையோடு வருத்தத்தோடு நீங்க இருக்கலாம். යේසුස් ඔබ සුව කරන්න කැමති. இயேசு உங்களை சுகமாக்க ඔබ விரும்புகிறார். යාපා රැකියාවක් නැතුව ඔබ දුක්විඳිනා කෙනෙක් වෙන්න පුළුවන්. நல்ல ஒரு தொழில் இல்லாதபடி துக்கப்படுகிற ஒரு நபரா இருக்கலாம். උන්වහන්සේ ඔබට යහපත් අනාගතයක් ඇති කරන්න උන්වහන්සේ කැමති. அவர் நல்ல ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆயத்தமா ඔබගේ இருக்கிறார். ජීවිතේ ශාපය පාපය කමා වෙනකොට உங்க வாழ்க்கையில உள்ள பாவங்கள் சாபங்கள் மன்னிக்கப்படும் போது දෙවියන් වහන්සේ ඔබට නියම කළා සුවය සමාදානය ලැබෙනවා. ප්‍රේමවත් සහෝදර தேவன் සහෝදරිය, உங்களுக்காக நியமித்த அந்த மெய்யான சந்தோஷத்தை சமாதானத்தை நிம்மதியை உங்க
வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளலாம். මනුෂ්‍යයා அருமையானவர்களே, දුක් විඳිනවා බලන්න යේසුස් වහන්සේ කැමති නෑ. மனுஷர்கள் துக்கத்தோடு இருக்கிறத கர்த்தர் பார்க்க விருப்பம் இல்ல. යේසුස් වහන්සේ කැමති නෑ ඔබ වේදනාව විඳිනවට. இயேசுவானவர் விருப்பம் இல்ல நீங்க வேதனையான ஒரு வாழ்க்கை வாழ்வது. මේ පොළොවේ අනාථ වූ තනිකමින් ජීවිතයක් ජීවත් වෙන්න යේසුස් වෙනවාද යේසුස් වහන්සේ කැමති නෑ. இந்த பூமியில கைவிடப்பட்டு தனிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்வதை அவர் விரும்பல. උන්වහන්සේ මවකුමින් පියකුමින් ඔබට ප්‍රේම කරන්නව දෙවිඳුන්. அவர் ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல உங்களை தேற்றுகிற நேசிக்கிற தேவன். උන්වහන්සේ ආගමක් නොවේ. அவர் ஒரு மதம் அல்ல. ඔබගේ ආගම වෙනස් කරන්න ආව දෙවි කෙනෙකුත් නොව. உங்களை மதத்துக்கு மாற்ற வந்த தெய்வமும் ඔබ அல்ல. ශාපෙන් පාපෙන් ගලවන්න පැමිණියව දෙවියන් உங்களை වහන්සේ. பாவத்துல சாபத்துல இருந்து விடுதலையாக்க උන්වහන්සේ வந்தவர். දෙස බලන්නාව ආලෝකමත් වන්නෝය. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. අපි ඔබට මේ වචන පවසන්නට පැමිණියේ. நாங்க இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படியாக தான் ඔබ வந்தோம். සමහරට පිළිගන්නවා වෙන්න පුළුවන් නොවෙනවා වෙන්න පුළුවන්. சில நேரங்கள்ல நீங்க இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். නමුත් අපි එක දෙයක් කියන්නට කැමතියි. ஆனா நாங்க ஒன்றே ஒன்றை சொல்லுகிறோம். මේ පොළොවේ මනුෂ්‍යගේ පාපය ශාපේ ගලවන්න පැමිණිය ජීවිතේ පුදකල ලේ වැදරව එකම දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ පමණයි. இந்த பூமியில மனுஷனுடைய பாவங்களை சாபங்களை நீக்கி அவைகளில இருந்த மனுஷனை விடுவித்து அதற்காக தன் சரீரத்தின் கடைசி சொட்டு ரத்தம் வரை இந்த பூமியிலே சிந்தின பரிசுத்தமுள்ள ஒரே தெய்வம் அவர். ඔබ ටිකක් සිතන්න. நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ඔබගේ ජීවිතේ உங்க வாழ்க்கை යම් දෙයකට වාල් වෙලාද? ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறதா? වේවදකමට, குடிப்பழக்கத்துக்கு, මත්ද්‍රව්‍යයට, மது போதைகளுக்கு. මෙන්න මේවා අපගේ ජීවිතය විනාශ කරනවා. இது எங்க வாழ்க்கையை நீங்க அழித்து ඔබගේ போடுகிறது. ස්වාපුරුෂ භාර්යාව සමග සමාදානයක් නැත. கணவன் மனைவிக்கு இடையிலே சந்தோஷம் இல்ல. සමාදානයක් නැතුව ඔබ ජීවත් වෙනවාද? கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு சமாதானமற்ற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? බලන්න මේ තම සාපය. பாருங்க, இதுதான் சாபம். ඔබගේ සතුටේ සැනසීම නැද්ද? உங்க ඔබ ආදරයේ සතුට සැනසීම නැද්ද? உங்க இருதயத்துல உண்மையான சந்தோஷம் சமாதானம் இல்லையா? මේක තමයි ශාපෙන් තුන්නා ජීවිතය. இதுதான் ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை. මේ ගලවන්න තමයි යේසුස් වහන්සේ පැමිණියේ. இதுல இருந்த மனுஷனை மீட்பதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்லுகிறார், මාගේ සමාදානය ඔබට දෙන්නේ. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ලෝකයා දෙන්න අපරිදෙන් නොව. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, මාගේ සමාදානය ඔබට දෙන්නේ. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு අපි ඔබ දෙසා தருகிறேன். යාඥා කරන්න යනවා. நாங்க உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். අපි මේ යාඥාවෙන් පසුව இந்த ஜெபத்துக்கு பிறகு ඔබට යම්නෝ මාගේ සමාදානය ඔබට දෙන්නේ. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ලෝකයා දෙන්න අපරිදෙන් නොව. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக මාගේ அல்ல, සමාදානය ඔබට දෙන්නේ. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு අපි ඔබ දෙසා தருகிறேன். යාඥා කරන්න යනවා. நாங்க உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். අපි මේ යාඥාවෙන් පසුව இந்த ஜெபத்துக்கு பிறகு ඔබට යම් රෝගයක්, உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி, ප්‍රශ්නයක්, பிரச்சனை, වේදනාවක් වගේ ජීවත් වෙනවා நீங்க නම් ஒரு வேதனையோடு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீங்க என்றால், මට නිදහස ඕනයි කියලා ඔබ සිතනවා නම් எனக்கு இதிலிருந்து விடுதலை வேண்டும் என்று நீங்க விரும்புவீர்கள் என்றால், ඔබ ලැජ්ජා නොවි බය නොවි ඉනවා නම් අපි ඔබගේ සුවය නිදහස යාපත ආශිර්වාදය නිසා යාපත් අනාගත රැකියාවක් ලැබෙන්නට ඕන කියලා අපි යාඥා කරන්න කැමතියි. நீங்க பயப்படாம வெட்கப்படாம வருவீங்க என்றால் உங்க வாழ்க்கை, உங்க எதிர்காலம் நல்ல தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்படியாக நாங்க ஆசீர்வதித்து ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். යේසුස් අනිවාර්යයෙන්ම ප්‍රේරණය කරනවා. இயேசு நிச்சயமாகவே இந்த காரியங்களை உங்க මේ வாழ்க்கையில் සත්‍යය செய்வார். ඇසෙන්න මේ ඉතන ඉන්න බොහෝ පෞද්ගල ස්වාපුරුෂ භාර්යාව සමග සමාදානයක් නැතුව ජීවත් இந்த වෙනවා. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பகுதியிலே உள்ள அநேக கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானமற்ற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. ඔබට ඒ පෞල් ජීවිතයේ සතුටින් ජීවත් වෙන්න ඕන කියලා අපි දෙවියන් වහන්සේට කඩලා කරන්න යනවා. ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க போகிறோம். මා කතා කළා මේකේ ඔබ තේරුම් ගන්න එක දැනේවි. ඔබ කොයිතරම් වේදනාවෙන් තිබ්බ ලෝකයක් ඔබ ජීවිතයක් මේ පොළේ ජීවත් වෙනවාද இந்த කියලා. இடத்துல பேசுற இந்த வார்த்தைகளை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க இருக்கிறீர்கள் என்பதை. අමතක කරන්න එපා එක. நீங்க அதை ஒன்றை மறந்து விட வேண்டாம். යේසුස් වහන්සේට ආදරේ. இயேசு உங்களை நேசிக்கிறார். ඔබව ගලවන්න ඔබට නිදහස සුවය දෙන්න තමයි යේසුස් වහන්සේ මේ පොළොවට පැමිණියේ. உங்களை விடுவிக்க, உங்களுக்கு சுகப்படுத்த, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். අපි ඔබ දෙස යාඥා කරන්න. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ආදරවත් යේසුස් அன்பான இயேசுவே, මේ සෙනඟ
இந்த ஜனங்கள் වේදනාවෙන් வேதனையோடு දුකින් துக்கத்தோடு කඳුලින් கண்ணீரோடு ප්‍රශ්න මැද්දේ பிரச்சனைகள் மத்தியிலே වේදනා මැද්දේ ජීවත් වෙමින් සිටිනවා அநேகமான வேதனையோடு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க මේ සෙනඟට අනුකම්පා කරන්න இந்த ஜனங்களுக்காக இரக்கம் මේ செய்யுங்க සෙනඟව නිදහස් කරන්න இந்த ஜனங்களை விடுவியுங்க මේ සෙනඟව සුව කරන්න